ஹாய் ஹலோ வணக்கம். இது மகாஷா யூடியூப் சேனல். இது முதியோர் தின நிகழ்வின் 4ஆம் பாகம். இப்போ ஒரு அபிநய நடனம் பார்க்கலாமா? பரிசில் வழங்கல். இனி ஒரு கூத்து, வாங்க பார்க்கலாம். கண்டாயடா என் தம்பி நீ காத்தாயடா கண்ணால கண்டாயடா என் தம்பி நீ காத்தாயடா கண்ணால கண்டேன் கண்ணால என் அண்ணாவே கண்ணால கண்டேன் அண்ணா காதல் விவகாரம் கொடி கட்டி பறக்குது என் அண்ணாவே காதல் கட்டுப்படுத்தும் அண்ணா லட்சுமியை கட்டுப்படுத்தும் அண்ணா கல்யாணத்தை பண்ணவே வேணும் அண்ணா கல்யாணத்தை வேணும் அண்ணா வந்தே நம்ம மகள் சங்கதியை நயமாக நம்ம மகள் லட்சுமியும் காட்டிலே பறக்குறாமே காட்டிலே பறக்குறாமே தன்னே நல்வ கந்தலோ சோறுரையா என் மதியும் மயங்குரையா
நாமும் அப்படியே செய்வோம். சீக்கிரம் கல்யாணத்தை சீராக செய்திடுவோம். அழகிய காதல் திருமணத்தை மிகவும் நகைச்சுவையாக இங்கு ஆடி சென்ற திருமதி பத்மாவதி பாலசுந்தரம், திருமதி அருள்ஞான செல்வி பரமானந்தம், திருமதி சந்திரசேகரம், ஜீவிதமணி அவர்களுக்கு நமது அமைப்பின் சார்பிலே நன்றியை கூறிக்கொள்கின்றோம். பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். தாளம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாடும் பாலும் தோகை பூக்கண்ணம். தாளம் பூவில் காணும் பொன் வண்ணம், நாடும் பாலும் தோகை பூக்கண்ணம். இங்கே நான் தேடட்டும் உன்னை, சிந்தாத முத்தங்கள் சிந்த. இங்கே நான் இன்று தேடட்டும் உன்னை, சிந்தாத முத்தங்கள் சிந்த. அவளெந்தன் மனமேடை தவழ்கின்ற பரிவாடை, அவளெந்தன் மனமேடை தவழ்கின்ற பரிவாடை, காலம் கொண்டாடும் கவிதை மகள் இவள் கவிதை மகள். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். அன்னவரர் இருதயநாதன் அவர்களும் ஒரு பாடல் பாட இருக்கின்றார். பணியாற்றியிருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் தனித்தனியை சொல்ல விரும்பவில்லை, ஆனால் ஒரு நாளுக்கு மட்டும் தனித்தனியை சொல்ல போகிறேன். இந்த சிற்றுண்டியை நான் நேற்று விசாரித்தேன், எப்பாடி கொடுக்க போகின்றீர்கள். பேப்பர் சும்மா நான் ஒருவருக்கும் தெரியாது, சும்மா கொடுக்க போகிறாங்க. நாங்கள் அதை பேப்பர் கையில் நாங்கள் கொடுக்குவோம், இல்லை தனியாக கொடுக்கிறது பலம் இல்லை. உடனே ஜீவிதமணி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பெட்டியிலே எல்லாம் தயார். இந்த இருவரின் காய் வண்ணமே இது கொழும்பில் கூட இப்படித்தான் தந்தார்கள், பெட்டியிலே போட்டு எங்களுக்கு தந்தார்கள். ஆனால் அதே போன்று இங்கு இந்த லேவலும் இல்லை, வறுப்பிலே வரும் பட்டி தான், அது கடையில் வாங்க பட்டிகளே போட்டு சிறப்பான முறையில் பொது செய்யப்பட்ட சிற்றுண்டிகள் இந்த நிகழ்வின் தனி சிறப்பு. தந்தார்கள். மாகாண மட்டம், பிரதேச மட்டம் எல்லாம் அப்படித்தான் தந்தார்கள். எனவே அந்த வாழ்விலே அங்கு தலைமையகத்தில் எவ்வாறு நடந்தோ அதே போன்று நாங்களும் கிடைத்தவர்கள் அல்ல. பொறுத்தவரையில் நன்றியை கொடுக்கிறோம். மீண்டும் இந்த விழா பிறக்க உதவி இந்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள். நான் இன்னும் சாப்பிடவில்லை, பிடித்து பார்த்தே நாங்கள் கொழுக்கட்டை இனிப்பு தான் எல்லாரும் இனிப்பு சாப்பிட்டா பிறகு எனக்கு நிதிர ஓடுகிறார். அதாவது நான் வீட்டை கொண்டு வச்சு தான் சாப்பிடணும் அப்படியே வைத்திருக்கின்றேன். நன்றி. உங்களுடைய அந்த உபகாரத்துக்கு நன்றி மட்டும் கூறி செயலாளர்களை நன்றியை வழங்குமாறு கருதுகிறேன். இவர்களின் கைவண்ணத்தில் செய்யப்பட்டுள்ள சிற்றுண்டிகளை பார்க்கலாமா? மிகவும் சிறப்பாக பொது செய்யப்பட்டுள்ள பாரம்பரிய சிற்றுண்டிகளே.
என்னப்பா என்னப்பா அவள் எப்படி செய்து போட்டாளே. வாரான் 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 இன்றைக்கு பிடிச்ச மாதிரி அவன் அந்த மாதிரி என்ன தந்தவ இப்ப முட்டை பத்து போடணும் மாமி. அதுதான் போறேன். சரி நான் போயிட்டு வாரேன் போயிட்டு வாரேன் போயிட்டு வாரேன். மழையி மீறி மாதா கண்கள் திறவாதோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மழையி மீறி மாதா கண்கள் திறவாதோ ஆராதனை வேண்டியது நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுது யாரும் நன்றி கூறிவிட்டார்கள். எனவே நான் என்ன நன்றி கூறுகிறது. எனவே மிகவும் விரைவாக SSO அவர்களுக்கும் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கும் எங்கள் கிராம உத்தியோகத்தர் அவர் மிகவும் திறமையானவர். மற்றவர்களை புகழ்வதற்கு அவர்கள் இங்கு இல்லை. எனவே கிராம உத்தியோகத்தரை புகழ வேண்டும் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு திறமையான உத்தியோகத்தரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவரை ஒருவர் பாராட்டுவோம். அடுத்தது ஏற்கனவே தலைவி சொன்னது எங்கள் உறுப்பினர்கள் சரோஜா, பரமேஸ்வரி, சகாயமேரி, அண்ணாமலர், சேனாதிபதி லட்சுமி, ஜெயம், மனைவி சீதிகமணி. இதுவரை நாங்கள் ஓரங்க நாடகம் மற்றும் பாடல்களையும் நன்றி உரையினையும் பார்த்தோம். இத்துடன் இந்நிகழ்வு இனிதே நிறைவடைகிறது. கல்லடி முகத்துவாரம் சிரேஷ்ட பிரதிகள் அமைப்பு சென்ற வருடமும் இவ்வருடமும் பிரதேச மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் முதலாம் இடத்தை பெற்றுள்ளது. வெற்றி பெற்றமைக்காக எனது சக நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் எனது அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனக்கு ஒத்துழைத்தமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இவர்களின் திறமை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.